வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி மாவில் பக்கோடா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அதுக்கு தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. கருவேப்பிலை நல்லா பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், ஆப்பசோடா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு கூட நீங்கள் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வெங்காயத்தை கையில் உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அது மசாலாலாம் அதில் போய் செட் ஆகும். உப்பு போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா வெங்காயம் தண்ணி விடும். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி தெளிக்கக்கூடாது. அதுக்கப்புறமா மாவு ஃபஸ்ட்டு வர மாவு போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறமா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றாமல் தண்ணி தெளித்து பக்கோடாவுக்கு ரெடி பண்ணிடலாம் மாவு, சரிங்களா? இதில் அவ்வளோ கால்சியம் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் சுட்டீஸ்க்கெல்லாம் இந்த கால்சியம் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அவங்க வளர்கிற பருவத்தில் இருக்கிறதுனால அவங்க போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக கால்சியம் நிறைய தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடை போல் நல்ல கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க, பக்கோடா செஞ்சு கொடுங்க. அவங்க கூழ் குடிப்பாங்க, களி சாப்பிடுவாங்க அப்படின்னா அது கூட நீங்கள் தாராளமாக செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஏன்னா அவங்கள நம்ம சமாளிக்கிறதுக்காக நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் எல்லா குட்டீஸுக்கும் இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது இது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க, மல்லி இலை உள்ளே சேர்த்துக்கோங்க பொடுசாக கட் பண்ணி. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து இதை மாவை நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதே போல் எல்லா பக்கம் நல்லா பிசைஞ்சு விட்டு ரெடி பண்ணிடலாம் மாவை. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது நீங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் தாராளமாக இதை சாப்பிட்லாம். இது வெயிட் கண்டிப்பாக குறையும். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா மார்னிங் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. வெயிட் நல்லாவே குறையும் உங்களுக்கு. இந்த மாதிரி இப்படி பிடிக்க வருது பார்த்திங்களா, அதுதான் பாதம். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதை நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கையில் உதுத்தூட்ட மாதிரி இப்படி போட்டிங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். இப்படி போட்ட உடனே நம்ம பரட்டக்கூடாது. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் போல் இருந்துட்டு அப்புறமா மெல்லமாக பரட்டி விடுங்க. ஏன்னா இந்த மாவு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கருகிருச்சுன்னு நினச்சி வேகமாக எடுத்துடாதீங்க, வேகாமல் போயிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 1.5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா லைட்டாக பரட்டி விடுங்க. அதே போல் முன்ன பின்னன்னு பரட்டுங்க. அந்த எண்ணெய் பபிள்ஸ் வருது பார்த்திங்களா, சலசலன்னு வருது பார்த்திங்களா, அது நின்றுச்சு அப்படின்னா நம்ம பக்கோடா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இதே போல் மீதி உள்ள மாவு எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குதுங்க. அதே போல் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குது. பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது, கால்சியம் இருக்குது. அதனால் இதை தவிர்க்கவே கூடாது. நம்ம நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கணும். மார்னிங் தோசை, களி, கூழ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எப்போயுமே நம்ம களியே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதே போல் டெலிவரி ஆன பர்சன்ஸ் இந்த கேழ்வரகு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பால் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் டெலிவரி ஆனவங்க கண்டிப்பாக கேழ்வரகு எடுத்துக்கோங்க. அது நிறைய இதில் நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ நம்மளோட உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கு, ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால் இதை தவறாமல் நம்ம உணவில் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.